தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றனர். திமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். தற்பொழுது 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. தற்பொழுது திமுகவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பேராவூரணி தொகுதி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அசோக், இந்த 2 பேரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆதவ் அர்ஜுனா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மொத்தம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பேராவூரணி அசோக் ஏற்கனவே திமுக தலைமையிடம் தெரிவித்துவிட்டார். தான் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவதால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக கூறியுள்ளார். அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் தனக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால், மாவட்ட செயலாளர் பதவி கூட கொடுக்கப்படாததால் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக கூறப்படுகிறது. இதற்கு அவரது மகன் ரவீந்திரநாத் அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார். மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக மொத்தம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய உள்ளனர். இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் லண்டன் சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.